ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசாம வெறுத்த உறவுகள் தான். அந்த உறவு ஆச்சரியத்தோடு தேடி வரணும்னா நிச்சயமா இந்த செயல்களை நீங்க செய்யும் போது அவங்க உங்களை தேடி வருவாங்க. இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? பேசாம வெறுத்த உறவு. இந்த உறவு யாரா இருக்கும்? நீங்க நேசிச்ச உறவு தான் இருக்கும். ஒரு காலகட்டத்துல இந்த உலகத்திலேயே அவங்கதான் உயிரா இருந்திருப்பாங்க. அவங்கதான் உங்கள்கிட்ட உண்மையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பியே இருந்திருப்பீங்க. ஆனா அதே உறவுதான் இன்னைக்கு பேசாம வெறுத்து போய் இருக்கலாம். இந்த உறவு ஆச்சரியத்தோட உங்களை தேடி வரணும், நீங்க தேடி போகாம. அது நடக்கிற விஷயமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்கல்ல? நிச்சயமா நடக்குங்க. நீங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வேதனை வலி என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஏன்னா இந்த உலகத்துல 1000 உறவுகள் உங்களை சுத்தி இருந்த போதிலும் நீங்க நேசிச்ச உறவு, நீங்க நம்பின உறவு எல்லாமே அவங்கதான் அப்படின்னு சொல்லி இருந்த உறவு, அதுதான் உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட அந்த முக்கியமான உறவு இன்னைக்கு உங்ககிட்ட உங்களை வெறுத்து போய் பேசாம இருக்குதா? அந்த உறவு உங்களை ஆச்சரியத்தோட தேடி வரணுமா? வாங்க, இந்த செயல்களை நீங்க செய்யும் போது நீங்க நேசிச்ச உறவு, நீங்க ஆசை வச்ச உறவு, இந்த உலகமே அவங்கதான் அப்படின்னு சொல்லி நம்பி இருந்த உறவு தேடி வரும். சில டைம் பாருங்க, ரொம்ப நம்பிக்கை வச்சிருவோம். எந்த ஒரு சூழ்நிலையில அவங்க நம்மளை விட்டு விலகி போக மாட்டாங்க, நம்மளை வெறுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு நம்ம மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லிடுவோம். ஆனா ஏதோ ஒரு ரீசனை காட்சி நம்மளை விட்டு விலகி போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பேசாம வெறுத்துட்டு விலகி போவாங்க. அப்போ நம்ம அழுவோம், கண்ணீர் வடிப்போம், போய் கெஞ்சுவோம். ஆனா அதனுடைய பதில் என்ன தெரியுமா இருக்கும்? மௌனமா இருக்கும். இப்படி மௌனமா அமைதியா விலகி இருக்காங்களா? வெறுத்து போய் இருக்காங்களா? அப்போ நீங்க சில செயல்களை செய்யும் போது அவங்களே ஆச்சரியப்பட்டு தேடி வருவாங்க. நீங்க அழுறதுனாலயோ நீங்க கண்ணீர் வடிக்கிறதுனாலயோ அவங்க ஆச்சரியத்தோடு உங்களை தேடி வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லைங்க. அப்போ அது நீங்க இப்ப கண்ணீர் வடிக்கிறீங்க, அழுறீங்க, அதுக்கு பதிலா இந்த நான் சொல்ற செயல்களை நீங்க செய்யுங்களேன், அவங்க ஆச்சரியப்படுவாங்க. பாருங்க, எப்பவுமே அவங்களுக்கு முதன்மை இடம் கொடுத்து எப்பவுமே அவங்கதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அவங்களுக்காக டைமை ஒதுக்கி அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்க நடந்துட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? இந்த வெறுப்பு. இந்த அதாவது எல்லா உறவும் எல்லா நேரமும் கூடவே இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு நம்மளை பிடிச்சிருக்கவங்களுக்கு நாளைக்கு நம்மளை பிடிக்காம வர போகலாம். அந்த ரீசன் கேட்டோம்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்படிதாங்க உங்க வாழ்க்கை இருந்துட்டு இருக்கு. சரி, இப்படி இருந்த உறவை ஆச்சரியத்தோடு தேடி வர வைக்கணும்னா நீங்க போய் அவங்க கிட்ட போன் பண்ணாதீங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பெரிய தப்பு பண்றோங்க. எங்க அவங்க நம்மளை விட்டு விலகி போயிருவாங்களோ, எங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருவாங்களோன்ற ஒரு பயம். அதாவது நம்ம நேசிச்சிட்டோம்ல, ரொம்ப அன்பு வச்சுட்டோம்ல, அவங்க இல்லாத வாழ்க்கையை கொஞ்சம் வரை யோசித்து பார்க்க முடியாத நிலைமைக்கு அவங்க நினைவுகள் நம்ம மனசுல வந்து ஒட்டிட்டு இருக்குல்ல. அதனாலதான் அவங்க 2 நாள் பேசலனாலே நம்மளுக்கு ஒரு பய உணர்வு வந்துருது. அவங்கள எப்படியாவது பேச வைக்கணும்னு சொல்லி எவ்வளவு ட்ரை பண்றோம். அதுக்கு நம்ம எடுக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா? போன் கால், மெசேஜ். இப்படி எல்லாம் பண்ணும்போது அவங்க கூட கொஞ்சம் நம்மள்ட்ட இருந்து விலகி போவதான் பார்ப்பாங்களே தவிர நம்ம உண்மையா அன்பை புரிஞ்சுக்கவங்களா இருக்க மாட்டாங்க. பாருங்க, இவ்வளவு நாள் நீங்க இப்படி அவங்க பின்னால போய் கெஞ்சினது போதும். எனக்கு கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க, சைலண்டா ஒரு 2 வீக்ஸ் இருந்துதான் பாருங்களேன். அவங்களுக்கு டைம் கொடுங்கப்பா, ஃபீஸ் கொடுங்க, உங்களை பற்றி அவங்க யோசிக்கிறதுக்கு. நீங்க இப்படி ஃபீஸ் கொடுக்காம டைம் கொடுக்காம நீங்க அவங்க பின்னால கெஞ்சிட்டே இருந்தீங்கன்னா எப்ப யோசிப்பாங்க உங்களை பற்றி? அதனால கொஞ்சம் ஃபேஸ் கொடுங்க. 2வது, சேடா இருக்கத விட்டுருங்க. எப்படி மேம் முடியும்?
அவங்க ரொம்ப நேசிச்ச உறவு திடீர்னு பேசாம இருக்காங்க, எப்படி நான் கவலை இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க தானே? தெரியுது. அதாவது நீங்க சோகமா மைண்டையோ மனசையும் வச்சுட்டு எல்லாமே இழந்து போச்சு என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி உங்க கடமையில முழு கவனம் செலுத்தாம என்னைக்கு ராத்திரியும் பகலும் அவங்களே யோசிச்சுட்டு இருந்தா நீங்க சேடா இருக்கிறதா மிச்சம். அவங்க லைஃப பார்த்துட்டு ஹாப்பியா போயிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாம சரி அவங்களுக்கு அப்ப பிடிச்சிருந்து இப்ப பிடிக்கல, அதனால நம்ம அவாய்ட் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க துக்கமா இல்லாம சந்தோஷமா உங்க கடமையில முழு கவனத்தை செலுத்த தொடங்குங்க. வாழ்க்கை ஒரு டைம் தான்ப்பா வரும், அது எப்ப போகும் நமக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற மனிதனை அடுத்த நாள் பார்த்தா காண முடியல. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு கிஃப்ட், அதை ரசிச்சு ருசிச்சு வாழ கத்துக்கணும். இப்படி எப்பவுமே நீங்க சோகமா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை தான் கெட்டு போகும். உங்களுக்காக டைம் ஒதுங்குங்க, உங்களை நீங்களே ரசிங்க, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுங்க, பிடிச்ச இடத்துக்கு போங்க, உங்க ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? நல்லா நேசிச்ச உறவு திடீர்னு பேசாம வெறுத்துட்டு போன உடனே ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அப்போ அழிகிறது யாரோட வாழ்க்கை? உங்க வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை இல்ல. நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியாது. நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறணும். அப்பதான் அவங்க ஆச்சரியப்பட்டு தேடி வருவாங்க. அவங்க தேடி வர்றதும் வராம இருக்கிறதும் உங்க கையில. அதனால உங்க வாழ்க்கையில உங்க முழு கவனத்தையும் செலுத்துங்க. வாழ்க்கையில திறமைய வளர்த்துக்குங்க, சந்தோஷமா வாழுங்க, பிடிச்ச செயல்களை செய்யுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சின்ன சின்ன எக்ஸசைஸ், சின்ன சின்ன தோட்டக்கலைகள், சின்னதா நல்லா பேசுறீங்களா பேசுங்க. உங்ககிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறவங்க கிட்ட நீங்க அன்பை காணிங்க, மனம் விட்டு பேசுங்க, பிடிச்ச மியூசிக்க கேளுங்க, அமைதியா சைலண்டா இருங்க. ரொம்ப வழி டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா டிராவல் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுல முழு கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. அப்படிங்கும் போது நீங்க சந்தோஷமா மாறுவீங்க. உங்க கண்கள்ல செல்ஃப் கான்பிடென்ட் தெரியும், தன்னம்பிக்கை. அப்போ இது எப்படியாவது அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்க கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. இவங்க நம்ம இல்லைனாலும் சந்தோஷமா இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அவங்களுக்குள்ள வர தொடங்கும். உங்க வாழ்க்கை முன்னேற தொடங்கும். வாழ்க்கையில பல பல லட்சியங்களை வச்சுக்குங்கன்னு சொல்றேன். லட்சியமே இல்லாம வாழ்றது தப்பு. உங்களுக்கு ஏதாவது ஒரு லட்சியத்தை வச்சுக்குங்க, புது திறமையை வளர்த்துக்குங்க, அந்த லட்சியத்தை நோக்கி ஓடுங்க. கண்டிப்பா நீங்க அந்த லட்சியத்தை நோக்கி ஓட 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 முயற்சி பண்ண 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 ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வெற்றி வரும். நீங்க இப்படி சந்தோஷமா சகஜமா அன்பா அடுத்தவங்க கிட்ட இருக்கும் போது உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தும் போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்து தொத்திக்கும். இவங்க மாறிட்டாங்க, இவங்க முந்திய மாதிரி இல்லை, ஒருவேளை இவங்க நம்மளை விட்டு விலகி போயிருவாங்களோ அப்படிங்கிற அந்த பய உணர்வு தொத்திக்கும். அதுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும். அன்பே இல்லாதவங்க கிட்ட போய் அன்பை கொடுக்கறது தப்பு. நீங்க உங்க அன்பை புரியாத ஒரு நபருக்கு பின்னால அலைஞ்சு தெரிஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ, என்னை கஷ்டப்படுத்தாத, நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படிலாம் சொல்லி கெஞ்சினீங்க தானே, அந்த நபர் உண்மையாவே உங்க மீது அன்பு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. அன்பு வச்சிருந்தா வெறுக்க மாட்டாங்க, வெறுத்தாலும் நிறைய நாள் பேசாம இருக்க மாட்டாங்க. இப்போ நிறைய நாள் பேசாம இருக்கிறாங்க. அப்போ அவங்க முன்னே நீங்க வாழ்ந்து காணிக்கணும். இப்படி உங்களை அலட்சியப்படுத்தி உங்களை கேவலப்படுத்தி நீங்க கிழிச்சது வர ஒரு குப்பை ஒரு தூசு அப்படின்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு போனவங்க யோசிக்க வைக்கணும்னா நீங்க உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தணும், வாழ்க்கையில வாழ்ந்து காணிக்கணும். இப்படி நீங்க ஆரோக்கியமா அன்பா ஹாப்பியா முன்னேற்ற பாதையில வரும்போது அவங்க ஆச்சரியப்படுவாங்க. என்னடா நம்ம இல்லைன்னா அப்படியே சோகத்துல முடங்கி போயிருவாங்கன்னு நினைச்சோம், ஆனா இன்னைக்கு பாரு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா வாழ்க்கையில முன்னேறி காணிக்கிறாங்களே, இனி நம்ம பேசாம இருந்தா அவங்க நம்மளை விட்டு விலகி போவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஒண்ணு தொத்திக்கும். உடனே அவங்களுடைய உயர்வை பார்த்து உங்க முன்னேற்றத்தை பார்த்து உங்க சந்தோஷத்தை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டு உங்களை தேடி வருவாங்க. ஓகேவா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரை bye, see you.